திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் என்ற ஐகோர்ட் மதுரை கிளையின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என அமைச்சர் ரகுபதி கூறினார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது. இது முருக பக்தர்களின் உணர்விற்கு கிடைத்துள்ள மாபெரும் வெற்றி. வெற்றிவேல் வீரவேல் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை ஜனவரி 9ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டம் மூலம் 2030க்குள் நாம் என்னவெல்லாம் செய்யலாம் என்ற ஒரு மிஷனரி டாக்குமெண்டை உருவாக்க முடியும் என முதல்வர் கருதுவதாக அமைச்சர் மகேஷ் கூறினார். காலை உணவு திட்டம் போலவே இலவச லேப்டாப் வழங்கும் திட்டமும் திமுக அரசின் மோசடி நாடகம். கடந்த 4.5 ஆண்டுகளாக லேப்டாப் வழங்காமல் தேர்தலுக்காக திமுக நடத்தும் நாடகத்தை மாணவர்கள் நன்கு அறிவார்கள் என பாஜக எம்எல்ஏ பாரதி கூறியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கும்படி தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. எஸ்ஐஆர் படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாததால் உரிய ஆவணங்களுடன் வரும் 11ஆம் தேதிக்குள் வாக்குச்சாவடியில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க அறிவுறுத்தியுள்ளது.